நன்றி கூறினார் என்பதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அப்படியாய் நாங்கள் நன்றி கூறுதலோடு கூட ராஜா, நன்றி அறிதலோடு கூட இருக்கும்படி தகப்பனே, இந்த வேளையில் அவைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ராஜா, எங்கள் வாழ்க்கையில வந்து எங்கள் தெய்வமே, எங்கள் ஒளி விளக்க இருளான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி ராஜா, அப்பா எல்லா ஆபத்திலும் எங்களோடு கூட நீங்க இருந்தீங்களப்பா, எங்களை தூக்கி சுமந்தீங்களே ராஜா, அப்பா எங்களை நடக்க செய்தவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற எத்தனையோ சூழ்நிலையில ராஜா, நாங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலையிலெல்லாம் ராஜா எங்களுக்கு பலனை தந்து எங்களை நடக்க வைத்தவரே, எங்களை வாழ வைத்தவரே, இந்த வேலையில நன்றி செலுத்துகிற ராஜா, அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. உடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. உடைய அன்புக்கு அப்பா அளவே இல்லை ராஜா. உடைய அன்பு மாறாதது தகப்பனே. உடைய அன்பு ராஜா மறையாதது தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை ஆத்தும நேசராய் இருந்தீங்களப்பா, எங்களை ஆத்தும நங்குரமாய் இருந்தவரே, அப்பா நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா உம்முடைய அன்பு மேலான அன்பு ராஜா, நிபந்தனை இல்லாத அன்பு நம்ம மீது வைத்திருக்கிறாரே, அந்த அன்பெல்லாம் நாங்கள் நினைவு கூறுகிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அவருடைய அன்பினால நம்மை கவர்ந்து கொண்டாரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவர் இடது கையினால் நம்மளை தாங்கி நடத்தினாரே, அப்பா அந்த அன்புக்கு ஈடா இணை இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரை ரட்சித்து நம்மளை ரட்சித்து இந்நாள் வரைக்கும் வழி நடத்தின அன்புக்கு ஈடாய் நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ராஜா. இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை அப்பா தூக்கி பிடிக்கிற தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. எங்கள் ஆத்தும மனவாளராக இருந்தாரே, நம்ம ஆத்தும நங்குரமாக இருந்தாரே, அப்பா உம்மை துதிக்கிறோமை 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 துதிக்கிற ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே,
வாளை போல அப்பா ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய நேசம் எவ்வளவு பெரிது ராஜா. அப்பா தகப்பனே, ராஜாதி ராஜாவே, அப்பா உம்முடைய அன்புக்கு ஈடாய் நான் நினைத்து செலுத்துவோம் அப்பா. இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கிற ராஜா. அப்பா எங்களை ரட்சித்த எங்கள் தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிது ராஜா. உம்முடைய நேசம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உம்முடைய அன்பினால் எங்களை வென்றவரே, எங்கள் ஆத்தும நேசராய் இருந்தவரே, எங்கள் ஆத்தும மணவாளராய் இருந்தவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் உம்முடைய கரத்தை பற்றி கொண்டால் நாங்கள் விட்டு விடுவோம் அப்பா. நீர் எங்களை கரத்தை பற்றி கொண்டு நாள் வரைக்கும் வழி நடத்தி வந்தீங்களே ராஜா. அவைகள் எல்லாவற்றையும் இந்த வேலையில் அப்பா நாங்கள் நினைவு கூறுகிற ராஜா. எல்லா சூழ்நிலையில் எங்கள் கரத்தை நீங்கள் அப்பா விடவே இல்லை ராஜா. நாங்கள் விட்டு விலகி போனாலும் நீங்கள் விடவே இல்லை ராஜா. எங்களை கரத்தை பற்றி கொண்டு நடந்தவரே, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி அப்பா தாவீது அப்படியாய் சொல்லி இருக்கிறாரே. எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்து பார்த்த அப்பா ஒரு தாவீது வாழ்க்கையில வனாந்தரத்தில் துதிக்கும் பொழுது கூட ராஜா வருகிற எல்லா இக்கட்டுக்கும் நீக்கலாக்கி ரட்சித்தாரே. அப்பா அந்த அழகு தேவனை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா நம்ம முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறாரே. அப்பா அந்த நல்ல தெய்வத்தை இந்த வேலையில நாம துதிக்கிற ராஜா. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா உம்மை துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரராய் இருக்கிறவரே, துதியிலே மகிழ்வோரே. அப்பா உம்மை துதிக்கிற ராஜாதி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. எந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்திரிக்கும்படி ராஜா எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா சூழ்நிலையும் அப்பா ஒரு தாவீது எத்தனையோ சூழ்நிலைகள் வனாந்தரத்தில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுக்கு விரோதமாய் கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அவைகள் எல்லாவற்றையும் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரே. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாய் அநேக மனுஷர்கள் வந்தாங்க, நமக்கு எதிராய் அநேக காரியங்கள் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் ராஜா நம்மளை ஜெயமெடுக்க செய்தாரே. அந்த அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மை துதிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல் எந்நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா மீதமுள்ள பகுதியெல்லாம் ராஜா அப்பா வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தேவன் தாமே கொண்டு வந்து அப்பா நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ராஜா வந்து எங்கள் ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா ஆராதனை பகுதி, ஜெப பகுதி, வார்த்தை பகுதி எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, தேவனுடைய நாம மகிமைக்கென்றே ராஜா இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து நடத்தும்படியாய் ராஜா இந்த கரத்துக்குள்ளாய் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா வெறுமையாக்கி தாழ்த்துக்கிறோம். நாம மாத்திரமே மகிமைப்பட்ட ராஜா காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மாறாத இயேசுவின் நாமத்தை எடுக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த வேளையில் பெண்களுக்கான ஜெப நேரம். சகோதரி வசந்தி வந்து இந்த ஜெபத்தை நடத்தி அப்படியே ஆராதனை செய்வான். இந்த வேலையில் வந்துட்டு உலகத்தில் இருக்க பெண்கள் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம இந்த வேலையில் வந்துட்டு ஜெபிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, நிறைய பெண்கள் வந்துட்டு அந்த குடும்பத்தில் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு வந்துட்டு சரியாக கிடைக்காம இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியாமல் நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால, அதையே சிந்தித்து சிந்தித்து வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போகிறத பார்க்க முடியுது. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்காக ஜெபிக்கிறதுக்காக இந்த வேலையில் ஏசப்பா நம்மளுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்காங்க. அதை உணர்ந்து அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கவங்க எல்லாம் அதில் வந்து விடுதலை பெறுறதுக்காக இந்த வேலையில் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா, உங்களை அறியாமல் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பெண்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்க என் தேவன் தாமே நீங்கள் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பெண்கள் ஆண்டவரே ஏசப்பா, அவங்க ஏசப்பா நிறைய பெண்கள் ஏசப்பா அப்பா அவங்க நிறைய குடும்பத்தில் சந்திக்கிற ஏசப்பா பிரச்சனை நிமித்தமாகவும் அப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களாலையும் ஏசப்பா அப்பா ஆண்டவரே சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் ஒரு அன்பு கிடைக்காத நிலையினாலையும் அப்பா அவங்க நிறைய பேர் ஏசப்பா டிப்ரெஷனில் இருக்கிறது அப்பா பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்பா அப்படி யார் யாரெல்லாம் மன அழுத்தத்தோடு கூட இந்த நேரத்தில் கூட அப்பா வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ அப்பா அந்த பெண்களுக்காக இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த பெண்களை எல்லாம் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஏசப்பா ஆண்டவரே. சமாதானத்தை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கும் போதே அப்பா அந்த டிப்ரெஷனில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு சமாதானம் கிடைக்க அப்பா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அநேக பெண்கள் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிவர முடியாததுனால அப்பா அவங்க தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்பா அநேகர் ஏசப்பா இந்த டிப்ரெஷன் நிமித்தமாக அப்பா பிள்ளைகளையும் சாகடிச்சுட்டு தானும் சாகடிக்கிற அளவுக்கு அப்பா அவங்க சென்று விடுகிறாங்க ஆண்டவரே. அப்பா அப்படி ஏசப்பா பெண்கள் தற்கொலைக்கு நேராக ஏசப்பா கடந்து போகாதபடிக்கு அப்பா இந்த வேலையிலேயே ஆண்டவரே ஏசப்பா அந்த டிப்ரெஷனோடு இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் என் தேவன் தாமே இருதயத்தில் ஒரு நல்ல சமாதானத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. அப்பா எதை குறித்து அவங்க கலங்கி கொண்டிருந்தாலும் அப்பா நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தர அப்பா வல்லமை உள்ள தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா மன அழுத்தங்களும் அப்பா பெண்களை விட்டு நீங்கள் என் தேவனே நீங்கள் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அதிகமாக நம்ம நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்துட்டு தவறான உறவில் இருக்கிறது வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பார்க்க முடியுது. அதனால் அவங்க வந்து குழந்தைங்களை சாகடிக்கிற அளவுக்கு, கணவரை சாகடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு துணிகரமாக அவங்க போகிறதையும் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்காக இந்த வேலையில் எல்லோரும் பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா அப்பா ஆண்டவரே ஏசப்பா பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா இந்த நாட்களில் அதிகமாக பெண்கள் தான் ஏசப்பா அப்பா ஒழுக்கக்கேடான காரியங்களில் போய் சிக்கி கொள்ளுகிறாங்க. அப்பா தவறான உறவுகளில் போய் சிக்கி கொள்ளுகிறாங்க ஆண்டவரே. அப்பா எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம் ஏசப்பா. அப்பா அவங்களோட ஏசப்பா தவறான அந்த செயல்களின் நிமித்தமாக அப்பா தான் பெற்ற குழந்தைகளை கூட ஏசப்பா சாகடிக்கிற அளவுக்கு அப்பா அவங்க துணிகரமாக ஏசப்பா இருக்கிறத பார்க்க முடியுது ஆண்டவரே.
அப்பா அப்படி இருக்கிற தவறான உறவில் இருக்கிற பெண்களை எல்லாம் அப்பா நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா இந்த போன்ற பாவங்களை நீங்கள் அருவருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சோதோம் கொமோரா தேசத்தில் அப்பா இந்த பாவம் பெருகினதுனால தான் அப்பா அந்த தேசத்தை நீங்கள் அழித்த தேவனா இருக்கிறீங்க. அப்பா எங்கள் தேசத்துலேயும் இப்போ அந்த பாவங்கள் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்குது ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை நீங்கள் அழிக்காதபடிக்கு அப்பா அந்த பாவத்தில் இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் விடுதலையை கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா பாவத்திலிருந்து ஒருத்தரை விடுவிக்கக்கூடிய வல்லமை அப்பா அவங்க ஒருவருக்கு மாத்திரமே இருக்குது ராஜா. அப்பா ஆண்டவர் தாமே ஏசப்பா அப்பா அந்த ஏசப்பா அந்த விபச்சாரத்தில் இருக்கிற ஸ்திரீ ஏசப்பா அப்பா அந்த ஸ்திரீக்கு நீங்க மன்னிப்பை கொடுத்து அப்பா உங்க ஜீவ தண்ணீரை அவங்க பெற்றுக்கொண்டது போல அப்பா இந்த ஏசப்பா இந்த தேசத்துல கூட அநேக பெண்கள் ஆண்டவரே அப்பா ஒரு திருப்தி இல்லாததுனால ஆண்டவரே ஏசப்பா அவங்க தொடர்ந்து இச்சைக்குள்ளாக அப்பா எவ்வளோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா அப்படி இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த தேவனை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அப்பா அவங்க என்ன ஏசப்பா எந்த அளவுக்கு அந்த பாவத்தில் அவங்க சிக்கி கொண்டிருந்தாலும் அப்பா என் தேவன் தாமே ஏசப்பா அந்த பாவத்திலிருந்து அப்பா அந்த பெண்களை நீங்க மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியா ஏசப்பா இந்த தவறான உறவுகளில் சிக்கி கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பெண்களையும் என் தேவகரம் அப்பா விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற பெண்களோட ஏசப்பா குடும்பங்களை என் தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரெண்டாவது கடன் பிரச்சனையில் இருக்கிறதுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக பெண்கள் ஆண்டவரே அப்பா புத்தி இல்லாததுனால ஏசப்பா அவங்க ஏசப்பா எவ்வளோ கடன் பிரச்சனையில் போயிட்டு அப்பா சிக்கிக்கொள்றதை பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு வருகிற அந்த வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் அப்பா அவங்களுக்கு அந்த செலவு பண்ணணுன்ற ஏசப்பா அந்த ஆசை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற பெருமையான காரியங்கள் போல ஆடம்பரமான காரியங்கள் போல தானும் வாழணும்னு நினச்சி அப்பா நிறைய பெண்கள் புத்தியின்மையாக ஏசப்பா பணத்தை செலவழிக்கிறதுனால அப்பா கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்றதை பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்பா அநேக பெண்கள் வந்துட்டு ஏசப்பா குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக அப்பா கடன் வாங்கிட்டு அதை செலுத்த முடியாம அப்பா ஆண்டவரே ஏசப்பா அதனால பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பெண்களையும் அப்பா அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா எப்ப கடன்காரு வந்து என்ன திட்டுவாரோன்னு சொல்லிட்டு அப்பா அதையே குறித்து ஏசப்பா கலங்கி கொண்டு இருக்கிற ஏசப்பா அநேகர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த பெண்களை எல்லாம் அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவங்க இதுவரைக்கும் ஞானமற்று நடந்திருந்தாலும் அப்பா என் தேவன் தாமே ஏசப்பா இனி ஆண்டவரே அப்பா பணத்தை எப்படி செலவழிக்கணும்ன்ற அந்த ஞானத்தை தந்து அப்பா இருக்கிறத வைத்து எப்படி திருப்தியாய் வாழணும்னு நீங்க ஐசப்பா அப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கடன் பிரச்சனையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த கடனை அடைத்து தீர என் தேவன் தாமே அவங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் தந்து அப்பா நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெண்களோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா இந்த நாட்களில் கூட அதிகமாக பெண்கள் ஏசப்பா நைட் ஷிஃப்ட் போகிறத பார்க்க முடிகிறது. அப்பா ஆண்டவரே பகல்லே ஏசப்பா நிறைய பெண்களுக்கு அப்பா குடும்பத்திலேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஏசப்பா சூழ்நிலையில தான் அப்பா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க கரத்துக்குள்ளாக பெண்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா வேலைக்கு போகிற பெண்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா ஆண்டவரே வீட்டில் ஏசப்பா துணை இல்லாமல் தனியாக இருக்கிற பெண்கள் கூட அப்பா அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற பெண்களை எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒருவரால ஏசப்பா அந்த பெண்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராதபடிக்கு அப்பா தைரியமாய் அவங்க இருக்க என் தேவனே நீங்க உதவி செய்யுங்க. அப்பா உங்க கரத்துக்குள்ளாக ஏசப்பா அப்படி தனியா இருக்கிற பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அநேக கணவரை இழந்த பெண்கள் தனியாய் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அப்பா இருக்கிறத பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்துக்கு எல்லாம் என் தேவன் தாமே நீங்க பாதுகாப்பா இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வேலைக்கு போகிற பெண்களை எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா இசப்பா அதிகமா கேட்கிற ஆண்டவரே பெண்கள் கடத்தப்படுறாங்க, கற்பழிக்கப்படுகிறாங்க ஐசப்பா. அப்பா இந்த சூழ்நிலைகள்லாம் இருந்து அப்பா பெண்களை அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெண்களுக்கு இருக்கிற அடிமைத்தனங்கள்லாம் மாறதுக்காக ஜெபிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா அநேக பெண்கள் ஏசப்பா இந்த ஜென்ரேஷனில் கூட அப்பா ஏசப்பா குடும்பத்துலேயும் அப்பா வேலை செய்கிற இடங்கள்லையும் அப்பா அடிமையாய் நடத்தப்படுகிறத கூட பார்க்க முடிகிறது ராஜா. அப்பா அநேகர் கணவரால் அடிமைப்படுத்தப்படுறாங்க, அநேகர் சொந்த பந்தத்தினால் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அப்பா அவங்களால சுதந்திரமாக ஏசப்பா அவங்களுக்கு உரிய காரியங்களை கூட அப்பா செய்ய முடியாதபடிக்கு அநேக பெண்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற பெண்களை எல்லாம் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா.
அப்பா அடிமையா இசப்பா அவங்க இசப்பா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் தாமே இசப்பா அந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்பா நீங்கள் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ராஜா. அப்பா அநேக பெண்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த அடிமைத்தனத்திலலாம் கூட இருந்து என் தேவன் தாமே இசப்பா நீங்கள் ஒவ்வொரு பெண்களையும் அப்பா மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே இசப்பா கணவராலேயும் சொந்த பந்தங்களினாலேயும் படுத்தப்பட்டிருந்தாலும் அப்பா இனி இசப்பா அந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலை கிடைக்க என் தேவனே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா பாவத்துக்கு அடிமையாக இருந்த பெண்களை எல்லாம் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா இனி ஆண்டவரே அவங்க பாவத்துக்கு அடிமையாக இராதபடிக்கு அப்பா அந்த பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற என் தேவன் தாமே நீங்கள் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா அநேக பெண்களோட இசப்பா கணவர்கள் இசப்பா அவங்க குடிக்கிறதுனாலையும் அப்பா இசப்பா ஒரு பொறுப்பா இசப்பா குடும்பத்தை பார்க்காததுனாலையும் அப்பா நிறைய பெண்கள் ஆண்டவரே இசப்பா குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறத அப்பா பார்க்க முடிகிறது ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா இசப்பா குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்பா ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் எல்லாம் என் தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்பா என் கணவர் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இசப்பா கண்ணீரோடு இருக்கிற பெண்களுக்காக அப்பா இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க கண்ணீர்களை எல்லாம் என் தேவன் நீங்க கண்டிருக்கிறீங்க. அப்பா சீக்கிரத்தில் இசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல இசப்பா அப்பா ஒரு விடுதலை அந்த குடும்பத்தில் தந்து அப்பா இசப்பா நல்ல ஒரு சந்தோஷமான நிலையில இசப்பா அந்த பெண்களை என் தேவன் தாமே இசப்பா நீங்க நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் தான் அதிகமாக பிரச்சனை வருதை பார்க்க முடியுது. அதனால் அநேக பேருக்கு அந்த கர்ப்பப்பை எடுக்கிறாங்க, இல்லைனா அதில் நிறைய ட்ரீட்மெண்ட் அவங்க இது பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இந்த கர்ப்பப்பை பிரச்சனையால் இருக்குது. அந்த மாதிரி அநேக பலவீனத்தில் இருக்கிற பெண்களுக்காக நம்ம இந்த வேலையில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் அப்பா அவங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக பெண்கள் ஏசப்பா எவ்வளோ ஏசப்பா ஆண்டவரே அப்பா இந்த கர்ப்பப்பை பிரச்சனையினால் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பா சிறு பிள்ளைகள்லாம் கூட ஏசப்பா அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை பார்க்க முடியுது ஆண்டவரே. என் தேவன் தாமே ஏசப்பா அப்பா இது போன்ற பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீங்கள் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அநேகர் ஆண்டவரே ஏசப்பா கர்ப்பப்பையில் அப்பா பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே ஏசப்பா அவங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்குது ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற பெண்களை எல்லாம் என் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அப்பா கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்பா அந்த பெண்களை எல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. என் தேவன் தாமே அவங்க கர்ப்பத்தின் கனியை எல்லாம் அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பலவீனத்தோட வியாதியோடு கூட ஏசப்பா அப்பா போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஏசப்பா சுகத்தை தந்த தேவன் அப்பா எத்தனை வருஷம் ஏசப்பா வியாதி படுக்கையில் இருந்தாலும் அப்பா சுகத்தை தருகிற வல்லமை ஏசப்பா உமக்கு உண்டு ராஜா. அப்பா அப்படியாய் ஆண்டவரே ஏசப்பா வியாதியினாலையும் பலவீனத்தினாலையும் அப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் என் தேவன் தாமே ஏசப்பா நீங்கள் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் சுகத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அப்படியாய் ஆண்டவரே பலவீனத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் என் தேவன் நீங்கள் பலப்படுத்த போகிற கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்கள் ஏசப்பா அப்பா ஒரு சுகத்தை தந்து அப்பா அவங்களை சாட்சிகளாக நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இசப்பா லாஸ்ட்டாக நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சிலருக்குலாம் நிறைய பசங்க இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த வருமானம் பார்த்திங்கன்னா அது கம்மியாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்தை நடத்த முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா அப்பா ஆண்டவரே ஏசப்பா பொருளாதார தேவைகள் ஏசப்பா சந்திக்கப்படாமல் இருக்கிற பெண்களுக்காக அப்பா இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களோட வருமானம் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அவங்க தேவைகள் ஏசப்பா அது அதிகமாக இருக்குது ஆண்டவரே.
அப்பா அதனால் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சரியாக சாப்பிட கொடுக்க முடியாமல் அப்பா குடும்பத்தை சரியாக நடத்த முடியாமல் ஐசப்பா அப்பா கவலையோடு இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே ஐசப்பா ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், அப்பா காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே இந்த வேலையில் கூட அப்பா தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிற பெண்களோட தேவைகளை எல்லாம் அப்பா நீங்கள் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நிறைய வீட்டில் ஐசப்பா ஒருவேளை சாப்பாடு செய்கிறதே அப்பா கஷ்டமான சூழ்நிலையில் பெண்கள் கடந்து போகிறத பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற பெண்களோட கைகளின் பிரயாசத்தை எல்லாம் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பெண்களோட வறுமை நிலையெல்லாம் மாற அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல வழிவாசலை என் தேவன் தாமே ஏசப்பா அப்பா நீங்க உண்டாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அப்படி ஆண்டவரே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அப்பா போதிய வருமானம் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களோட தேவைகளையும் அப்பா நீரே சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இசப்பா உங்க கரத்துக்குள்ளாக பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே கர்த்தரை அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் அப்பா இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் வருகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே இசப்பா உங்களை அறியாமல் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பெண்களும் அப்பா உங்களை அறிந்து கொள்ள என் தேவனே நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் இசப்பா அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அப்பா பரலோகம் திறக்கப்படும்னு சொன்ன தேவனே அப்பா இந்த நேரத்துலேயே ஆண்டவரே இசப்பா ரட்சிக்கப்படாத பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வீட்டாண்டெல்லாம் எவ்வளோ பேரை பார்க்குறோம் ராஜா. அப்பா அவங்க எல்லாம் அறிவில்லாமையினாலையும் அறியாமையினாலையும் அப்பா எவ்வளோ காரியங்களை செய்கிறதையும் பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்பா அப்படி ஆண்டவரே விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் என் தேவன் தாமே இசப்பா நீங்கள் விடுவிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அப்பா அவர்கள் அறிந்து கொள்ள என் தேவனே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அப்பா இசப்பா இருளில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அப்பா வெளிச்சத்தை காண என் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரத்துக்குள்ளாக இசப்பா பெண்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே இசப்பா ஜெபிக்க உதவி செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறத இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன்.
அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தன உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழகெல்லாம் அற்று போகும், எழிலெல்லாம் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், உம்மன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நான் நடக்கும் பாதையெல்லாம், நான் நடக்கும் பாதையெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆவியானவரே, இந்த வேளையில கூட கர்த்தர் நமக்காக எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. நம்ம நினைப்பதற்கும் நம்மளை விசாரிக்கிறதுக்கும் நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் இதனால் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நினைத்து நம்மளை விசாரித்து நடத்தி வந்திருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவனை எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பலவீனங்கள் வந்திருக்கு. நம்மளால் தொடர்ந்து முன்னேறி சொல்ல முடியாத நேரத்தில் எல்லாம் அவர் தமது வார்த்தையை அனுப்பி நம்மளை முன்னேறி செல்ல உதவி செய்த கிருபைகளை எண்ணி
அப்படியாய் தேவனை எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம். ஏசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, ஏசப்பா உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு அப்பா நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஆனால் உங்கள் கிருபையை தந்து ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை தந்து அப்பா அதில் ஏசப்பா தொடர்ந்து செல்வதற்கும் எங்களுக்கு பலனை தந்து நடத்துகிற தேவனே, அப்பா உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் மாறி போனாலும் அப்பா உங்கள் அன்பு ஆண்டவரே இதுவரைக்கும் அது மாறாததா இருக்கிறதே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே மாறாத தேவனா இருக்கிறீங்க ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இசப்பா தாயின் கருவில் எங்களை இசப்பா உருவாகிறதுக்கு முன்பதாக அப்பா முன்குறித்த தேவன். அப்பா இதுவரைக்கும் எங்களை மறவாமல் ஆண்டவரே நீங்கள் நினைவு கூர்ந்து அப்பா எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வருகிற கிருபைகளுக்காக அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக இந்த நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீரானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா,
மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, நாங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அப்பா நீர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறீரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா நீங்க இயேசுப்பா வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அப்பா நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீரே. அப்பா நீங்க சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறீரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் ராஜா. அப்பா எத்தனையோ வேலையில ஆண்டவரே இயேசுப்பா, அப்பா நாங்கள் வழி மாறி போகிற நிலையிலாம் அப்பா உங்க வார்த்தையை அனுப்பி இயேசுப்பா எங்களை நடத்தின கிருபைகளுக்காக அப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை போன்ற ஒரு நல்ல ஆலோசகர் இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களை போன்ற எங்களை போதித்து நடத்துகிற தெய்வம் இல்லை ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே இயேசுப்பா, அப்பா இங்க இருக்க எங்க ஒவ்வொருத்தரு கூட இயேசுப்பா நீங்க தனிப்பட்ட முறையில அப்பா எங்களுக்கு இயேசுப்பா புரிகிற வகையில் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறீரே. அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு நீங்க தருகிற ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிருஷ்டிக்கிறது போல அப்பா நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை சிருஷ்டித்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். இயேசுப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் இந்த வேளையில எல்லாரும் ஆராதித்து துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப் பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன் நான். வலப் பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன், உமையாராதிப்பேன்
நன்மைகள் செய்பவரே, வாழ்பவரே. கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறு போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறு போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் ஏசப்பா எங்களுக்கு ஆராதிக்க நீங்க ஏசப்பா தந்த பலனுக்காக, கிருபைகளுக்காக அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மீதமுள்ள நேரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, வார்த்தையின் பகுதியை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசும்போது கவனமாய் கேட்கவும், அப்பா உங்க வார்த்தையை அப்படியா ஏற்றுக்கொண்டு நடக்கவும் என் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க கரத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மறத இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9 வாசிக்கும்படியாக சகோதரி சரிகை அவர்கள் வந்து வாசிப்பான். நீதிமொழிகள் 9 அதிகாரம் மாறி மாறி வாசிப்போம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு, நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூலமுமாயிருக்கிறாள். தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து, மதீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருதாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான்.
ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுத்துங்க அப்பா. இந்த நாளில் எங்களுக்கு என்ன கற்றுத்தர வேண்டுமோ அதை என் தேவன் தாமே ஆண்டவரே கற்றுத்தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய இருதயங்களையும் எங்கள் காதுகளையும் திறந்து உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாம் வேத தியானத்துக்கு வரலாம். எடுத்துக்கொண்ட பகுதி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்களை திறந்தருளும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ராஜா இருக்கும் பொழுது சீரிய ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுத்துட்டு வருவாங்க. அந்த படையெடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, அப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார், முன்னாடியே அறிவிச்சிடுவார். இந்த இடத்துக்கு சீரிய ராஜா படையெடுத்துட்டு வராரு, நீங்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சீரிய ராஜா வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு தன்னுடைய வேலைக்கு ஆட்கள் அனுப்பி ஒவ்வொரு முறையும் எச்சரித்துட்டே வருவார். இதை பார்க்கும்பொழுது சீரிய ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அவன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நம்ம கூட்டத்திலே ஒரு உளவாளி இருக்கான் போல் அவன் எப்படியா இருந்தாலும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தன்னுடைய இதை அறிவிச்சிட்றான், அதனால் நம்ம போய் இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த வேலைக்காரன் சொல்லுவான், இல்லை ராஜாவே, உங்களுடைய அந்த தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் எலிசான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் பள்ளியறையில் பேசுகிறத கூட அதை ராஜாவுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரிய ராஜா கிட்ட சொல்லுவார். அதை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், சரி அப்போ அந்த தேசத்தின் மேலே படையெடுக்காமல் நம்ம எலிசாவை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரதங்கள் எல்லாம் கூட்டிட்டு அப்போ என்ன பண்ணுவார், அந்த எலிசா இருக்கிற அந்த பட்டணத்துக்கு நேராக நைட்டே முழுவதும் வசனம் இருக்குது. வசனம் 15-16வது வசனம் படிக்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இதில் அந்த 14வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, காலத்திலே பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அப்போது அந்த பலத்த இராணுவங்களும் அந்த படையும் என்ன பண்ணுதுன்னா, அந்த பட்டணத்தை முழுவதுமாக வளைந்து அதை சுற்றி அந்த பட்டணத்தை சுற்றிலும் அவங்க படை இறங்கிட்டாங்க. இது அதிகாலமே எலிசாவோட வேலைக்காரர் எழுந்து வெளியே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த இராணுவத்தெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப பயந்துடுறாரு. பயந்து போய் அவர் எலிசா கிட்ட சொல்கிறாரு, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து போய் சொல்லும் பொழுது தான் அதற்கு எலிசா என்ன சொல்லுவார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லிட்டு தான் அப்போ ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார், கர்த்தாவே இவருடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் அப்போ பார்க்கலையா அவன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அதுவரையும் அவன் சரீரத்தில் பார்த்து கொண்டு இருப்பான். அப்போ ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது தான் அவன் எலிசாவை சுற்றிலும் இருக்கிறையும் அந்த ரதங்களையும் குதிரை வீரரையும் பார்த்து அவன் ஆச்சரியப்படுவான். இன்றைக்கி நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள், நம்ம சரீரத்தின் வழியாக ஆவிக்குரிய கண்கள் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம சரீரத்தின் வழியாக நம்மளுடைய சரீரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்றது போல் நம்ம அந்த சரீரத்தின் வழியாக தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்கப்படும். இன்றைக்கி நம்மள அநேகர், நானும் சரி எல்லாருமே நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில தான் நம்ம இன்றைக்கி சபைக்கு கொண்டிருக்கிறோம், நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லா நேரத்திலும் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறதுனால அநேக நேரங்களில் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு நம்ம நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை அறியாமல் அவர் செய்கிற அதிசயங்களை பார்க்க முடியாமல் அப்படி தான் நம்ம எலிசாவின் வேலைக்காரரை போல இருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு
ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். சரி, ஆவிக்குரிய கண்கள் வந்து ஏன் குருடாக்கப்படுகிறது அப்படின்றது அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதற்காக அதை மட்டும் நம்ம பார்த்து கடந்து போகலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். எந்தெந்த காரியங்கள்னால நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது? சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தன் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். பாருங்க, இருள் வந்து தன் கண்களை குருடாக்குகிறது. பகை என்கிற இருள். இன்னைக்கு நம்ம வந்து அநேகர் அந்த இருள் வந்து நம்மளை என்ன பண்ணுறதுன்னா நம்மளை குருடாக்குது. நம்ம போகிற இடம், நம்ம என்ன எதற்காக ஜெபிக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இது நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம அறியாமலே இருக்கிறோம். ஏதோ சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்ம போகிறோம் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இவ்வளோ நாள் நம்ம பிறந்த தாயின் கருவில் உருவான முதல் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்செடுத்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்கு அந்த ஒரு உணர்வே இல்லாமல், அந்த ஒரு அறிவே இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்துட்டோம். இருக்க போகிறது கடைசி கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த போகிற இடம் தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதனால் நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதுனால இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து போகிறோம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதனால் நம்ம அந்த இருள் நம்மளை விட்டு நீங்கி போனால் தான் நம்மளுடைய மனக்கண், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்க்கலாம். 26. ஆமாம் இல்லையா? சரி, இதில் வந்து உடனே ஆவியவர் இதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வேற்றுமை காண்பியாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வசனம். பரிசுத்தம் 26 எசேக்கியேல்ல இந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவறாக நோட் பண்ணிட்டு, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வேற்றுமை காண்பியாமலும். இன்றைக்கி வந்து அநேக காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பரிசுத்தம் உள்ளதற்கும் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து வேற்றுமையை நம்ம காணாமல் இருக்கிறோம். ஏன்னா மற்றவங்களுக்கும் நமக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆவிக்குரியவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்களைப் போல, உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நம்மளால் ஒரு வேற்றுமையை காண்பிக்க முடியல. அப்படி வேற்றுமை காண்பிக்காததுனால என்ன பண்ணுறதுனா, நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஆவிக்குரிய கண் வந்து குருடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண் குருடாக்கப்பட்டதுனால நம்மளால் எதையும் பார்க்க முடியல. 22. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். பாருங்க, என்ன பண்றாங்களா? ஆசாரியர்களே வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறார்கள். இன்னைக்கு அப்படிதான் என்ன பண்றாங்க ஆசாரியர்கள்லாம் தெரியும்ல நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, வேதத்துக்கு அநியாயம் செய்து, அப்படின்னா அநியாயம் செய்துனா வேதத்துக்கு வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு வேத வசனங்கள் படி வாழாமல் இப்படி வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் வித்தியாசம் காண்பிக்காமல் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமை அவங்க காண்பிக்காமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்களா, தங்களுடைய கண்கள் மூடிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் மூடிக்கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கி அப்படிப்பட்டதான பாதையில் அவங்க அதனால் கனஈனம் பண்ணப்படுறாங்க. அப்படிப்பட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. இன்னொரு காரியம் பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கலாம். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை ஓடாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இதயத்துடையவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். இதில் பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓடாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள். எப்படிப்பட்ட கண்கள் பாருங்கள்,
விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பாவத்தை விட்டு, அதாவது இது பாவம் தெரிஞ்சே நம்ம அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து, உதாரணத்துக்கு நம்ம ஃபோனை எடுத்துக்கோங்களேன். அநேக நேரத்தில் நம்ம வந்து மெசேஜ் தான் பார்ப்போம், இல்லை நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்குறேன், ஏன் நான் பாட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே டைம் ஆகுதுன்னு அப்படின்ற ஒரு உணர்வு வந்தாலும், கொஞ்ச நேரம் தானே, இப்போ தானே ரிலாக்ஸாக இருக்கேன், கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்துக்கு நம்ம விலகி ஓடாமல், அந்த ஃபோனை நம்ம எடுத்து வைக்காமல் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் பார்க்கலாமே அப்படின்றதுனால அந்த பாவத்தை விட்டு ஓடாமல் இருக்கிற அந்த கண் வந்து என்னென்னா, அந்த அப்படிப்பட்ட கண் வந்து என்ன பண்ணுமா, ஆவிக்குரிய கண்கள் திறக்க விடாமல் நம்மளுடைய சரீரத்தை கண்கள் வந்து இருளாக்கி விடும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம பாவத்தை விட்டு ஓடணும். விபச்சார மயக்கம்னா நம்ம அது நமக்கு புரியுதில்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவர் அருவருக்கிற பாவமே ரெண்டு தான். ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறக்கான காரியம்னா விபச்சாரமும் விக்கிரக ஆராதனை தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்படிப்பட்டதான அந்த விபச்சார எண்ணம் இல்லாமல், அப்படிப்பட்ட விபச்சார மயக்கத்தில் இல்லாதபடிக்கு இன்றைக்கி நம்மளுடைய கண்கள் வந்து ஆண்டவரை நோக்கி ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். சரி, இப்படின்னா இன்னும் அநேக காரியங்கள்னால நம்மளுடைய கண் குருடாக்கப்படுது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிற ஒவ்வொரு காரியத்தினாலுமே நம்மளுடைய மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் நம்ம இருளில் நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தில் சொல்லப்படுற காரியங்களெல்லாம் நம்ம தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், அதன்படி நடக்கிறோமா அப்படின்றது நமக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும்ல. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படாமல் போகிறது. இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம யாருமே நமக்கு சொல்ல தேவையில்லை, நம்மளை யாருமே ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு விஷயமும் நம்ம நடக்கிறது இது ஆண்டவருக்கு பிரியமா, இதனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுதா அப்படின்றத நம்ம ஆனால் வந்து பாருங்களேன், அந்த நேரத்தில் நம்மளால் யோசிக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி யோசிக்க கூட முடியாது, நினைக்கவும் முடியாது, அதை செய்யணுன்றது நமக்கு தோணாது. ஆனாலும் பிசாசு அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிடுவான். ஆனால் நம்ம யார் நிதானிக்கிறாங்கன்னா, ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது தான் நம்ம காரியங்களை நிதானித்து அறிஞ்சு நம்ம ஆவிக்குரியவர்களாக நம்மளால் நடக்க முடியும். நம்ம ஆவிக்குரியவர்களாக இல்லைன்னா நம்மளால் அந்த காரியங்களை நிதானிக்கிற அறிவு நமக்கு இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். நம்ம ஆவிக்குரியவங்களாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து இந்த காரியத்தை குறித்ததான ஒரு அறிவையும் ஒரு நிதானத்தையும் தந்து நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போ வேதத்தில் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலரை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கப்பட்டவங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம் பார்க்கலாம். ஆகாருக்கு வந்து இது ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டனாலும் அவருடைய சரீரத்தின் கண் திறக்கப்பட்டது. பாருங்க, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆகாரோட சம்பவம். பாருங்கள், ஆகார் வந்து எந்த தப்புமே செய்யலை. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய நாச்சியாருக்கு சாராளுக்கு அடிமை பெண்ணாக போனாங்க. அடிமை பெண்ணாக போய் அவங்க இருந்த பொழுதும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அமைதியாக கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. அவங்க சாராள் என்ன சொல்கிறாங்களோ, அவங்க கணவருக்கு 2ஆம் தரமாக போகிறதுக்கு அவங்க அப்படியே அடிமை பெண்ணை கொடுக்கும் பொழுதும் அவங்களுக்கு சந்நிதி இல்லை அப்படின்றதும் அவங்க வந்து இல்லை நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றத அவங்க எதுவுமே சொல்லலை. எல்லா காரியத்திலும் ஆகார் வந்து கீழ்ப்படிந்து தான் இருந்தாங்க. தன்னை கீழ்ப்படுகிறதுக்கு தான் ஒப்பு கொடுத்து அவங்க இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவளுடைய நிலைமை என்ன பண்ண ஆனால் நேசிக்கிற ஒரு பாருங்கள், சாராளுக்கு குழந்தை இல்லை, 2வது தான் குழந்தை இருக்குது. ஆனால் ஆகாருக்கு தான் முதலாவது குழந்தை பிறக்குது. அப்போ வந்து ஆபிரகாம் ஆராலை எவ்வளவா நேசித்திருப்பார். ஆனால் அந்த நேசம் முழுமையாக ஆகாருக்கு கிடைச்சதானா, கிடைக்கல. அவன் அந்த நேசத்துக்குரிய பாத்திரமாகவும் இல்லை. பாருங்கள், கொஞ்ச நாள் தான் இருக்க முடிஞ்சுது ஆகாரால். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, சாராலே வந்து ஆகாரை வந்து துரத்தி விட்டுட்டாங்க. அப்போ ஆபிரகாமே சாராளுடைய வார்த்தையை கேட்டு துருத்தியில் தண்ணி கொடுத்து அந்த முதல்ல வந்து அந்த குழந்தை, அத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு அந்த குழந்தை கிடச்சோம். அந்த குழந்தைய அவர் வச்சு பக்கத்தில் இது பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோடனே அவரை வந்து அந்த குழந்தையும் ஆகாரையை வந்து அனுப்பி விடுறாரு, நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஆகார் வந்து ஒரு வார்த்தையும் மாறுத்தரம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்ல, இந்த வேதத்தில் நம்ம வாசிக்க முடிஞ்சு தெரியுது. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக அவள் கீழ்ப்படிந்து அவள் போகிறா. அவள் போகும்பொழுது வனாந்திர வழியாக போகிறா. வனாந்திர வழியாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, தண்ணி வந்து காலியாயிடுது. தண்ணி காலியானதுனால அவள் பிள்ளை வந்து தண்ணிக்காக ரொம்ப தாகத்தினால அழுகிறத என்னால் பார்க்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த குழந்தைய போட்டுட்டு அவள் போய் உட்காந்து அழுகுறா.
அவள் அந்த டைமில் அழுதுகிட்டே என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு சில இப்படி யோசித்துருக்கலாம்ல, ஏன் பக்கத்தில் எங்கன்னா குளம், பக்கத்தில் எங்கன்னா தண்ணி இருக்காதா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வனாந்திரம் தான், ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தண்ணி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நோக்கம் வந்து அந்த தண்ணியை தேடி போகல. அந்த குழந்தைய போட்டுட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அழுகுறா அந்த இடத்துல உட்காந்து. ஆண்டவரை நோக்கி பிள்ளை அதை பாருங்கள், அவள் ஆண்டவரை நோக்கி கேட்கலனாலும் அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல் அவள் புலம்பி கொண்டு இருக்கிறா. அதை வந்து ஆண்டவருக்கு பார்க்குறாரு. தேவன் வந்து பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவதூதன் வந்து வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு 17வது வசனமா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளை இருக்கிற இடத்துல அதோடைய சத்தத்தை கேட்குறாரு. நீ எழுந்து போ. அவ்வளோ நேரம் அங்கே தானே அவள் சுற்றி கொண்டு அவள் அங்கே தான் அந்த இடத்துல பார்த்து கொண்டு இருப்பாள். ஆனால் பாருங்கள், அவ்வளோ நேரம் அந்த இடத்துல ஒரு ஊற்று இல்லை. அப்போ அவள் கொஞ்சம் அந்த பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஊற்று வருது. ஊற்று வந்து அந்த இடத்துல தண்ணீர் வருது. அப்போ பாருங்கள், அவ்வளோ நேரம் அவளுடைய சரீர கண் வந்து அடைக்கப்பட்டு இருந்தது. அவள் அழறது அந்த புலம்பலை பார்த்து அவளுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறது, அவள் போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றுவா. இன்றைக்கி அதுதான், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அதே மாதிரி நம்மளுடைய புலம்பலை ஆண்டவர் பார்க்குறார். நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் மனுஷனிடத்தில் கேட்காம, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதை சாகிற நிலமையில் அந்த போகிற அந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்மளுடைய கண் திறக்கப்பட்டு நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த பிரச்சனையில் பாருங்கள், அந்த எலிசாவுடைய வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரன் இருக்கும் பொழுது அந்த சுற்றிய அந்த வந்து அவன் மனித கண்ணில் அவனுடைய சரீர கண்ணில் அவன் பார்க்கும் பொழுது அந்த குதிரையும் படையும் தான் அவனுக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஆவிக்குரிய கண்களை பார்க்கும் பொழுது அக்னி ரதங்களும் அவங்கள பாதுகாக்க, எலிசாவை பாதுகாக்கனா எலிசா கூட இருக்கிற அந்த வேலைக்காரனையும் பாதுகாக்க தானே. அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய சரீர கண்கள் அவனுடைய குருடாக்கப்பட்டு இருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் வந்து குருடாக்கப்பட்டு அது திறக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அக்கினிமயமான ரதங்கள். இன்றைக்கி நம்மள போகிற பிரச்சனையில் வந்து, ஆண்டவரே எனக்கு யாருமே உதவி செய்கிறதுக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கூட ஆண்டவர் இல்லை, உன் கூட நான் இருக்கிற அக்கினிமயமான குதிரைகளால் நான் உன்னை சேனைகளால் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்ம பாதுகாத்து நம்மளுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து அவரை பார்க்கும்படியாக நமக்கு உதவி செய்வார். அதற்கு நம்ம என்ன பண்ணோன்னா, முதலாவது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படி நம்ம விண்ணப்பம் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம், ஸ்தேவானை குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். எதற்குனா, துன்பத்தின் பாதையில் நம்ம போகும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தனால ஆண்டவருடைய உதவியை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய கண் ஏன் திறக்கப்படணும்னா, நம்ம தரிசனங்களை பார்க்கறதுக்காக நமக்கு ஆவிக்குரிய கண் தேவை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். தரிசனம் பார்த்து நம்ம அவன் பரிசுத்தாவியினால நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவன் இருக்கிறதையும் கண்டு. இதில் பாருங்கள், ஆவிக்குரிய கண் எதனால் திறக்கப்படணும்னா நம்ம தரிசனங்களை பார்க்கும்படியா. தரிசனம் எதற்காக நமக்கு வேணும்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தரிசனம் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றவர்களாய் அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை மேற்க முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. நம்ம சபையை குறித்ததான தரிசனம் நம்மளுடைய போதகருக்கு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு சபையில் ஒரு சீஷர்களாக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரிசனம் நிச்சயமாக தேவை. தரிசனம் இருந்ததுனால தான் நம்மளால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும். தரிசனம் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே முடியாது. அந்த தரிசனம் நமக்கு வேணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். அதற்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவளை நாம் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது தான் நமக்கு அப்படிப்பட்டதான தரிசனம்னா என்ன, நம்ம ஜெபிக்கும் பொழுதே நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயம், அதான் ஒரு காட்சியை காட்டுவார். அது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்குற காட்சி போல் இருக்கும். அதுதான் தரிசனம். அப்படிப்பட்டதான தரிசனம் வேணும்னா அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனா. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நிறைந்தவனாக இருக்கிறானா, கடைசியில் அவனை வந்து சாவுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குற பொழுது அவர் வந்து பரிசுத்த ஆவியான நிறைந்தவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, விசுவாசமும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இருக்கும் பொழுது தான் ஜனங்களிடத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். இன்னைக்கு நமக்கும் பாருங்க விசுவாசம் இருக்குதா?
நம்ம போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம இப்போ கடந்து போகும் பொழுது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, நம்ம சொல்கிற சுவிசேஷம் நம்ம சொல்கிற அந்த வார்த்தை அவங்களுக்கு கிரியை செய்யுமா அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்குதானா? இல்லை. நம்ம சொல்லணுமே, இல்லை நம்ம ஒருத்தருக்காக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் நம்ம போய் சொல்லுவோமே கண்டி. ஆனால் நம்ம ஒரு விசுவாசத்தோடு கூடிய வல்லமையினால் நம்ம போய் சொல்லும் பொழுது தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவங்கள நம்ம சபைக்கு கூட்டு வர முடியும். அவங்க மூலியமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதுதான் நம்ம ஒரு விசுவாச வல்லமையினால் நம்ம நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்புறம் 7வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம், ஸ்தேவான் எந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தார்னா பாருங்களேன். கடைசியில் அவர் நியாயஸ்தங்கத்துக்கு முன்பாக எல்லாரிடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது தைரியமாக பேசுகிறாரு. அவர்கிட்ட இல்லை இவன் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை இவன் அறிக்கை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் மேலே குற்றம் சுமத்தி கொண்டு வராங்க பெரிய கூட்டத்துக்கு முன்பாக. ஆனாலும் யாரை பற்றியும் கவனிக்கல. என்ன பண்ணுறாரு அந்த நிலைமையில் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தேவனுடைய மகிமையை காண்கிறவனாக இருந்தான். இன்றைக்கி நாம் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தேவன் ஜெபிக்கும் பொழுதோ ஆலயத்துக்கு வரும் பொழுதோ தேவனுடைய மகிமையை காண்கிறவங்களாக இருக்குமா? இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிறையும் பொழுது தான் நம்ம எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் காண்கிறவர்களாக இருக்க முடியும். பாருங்கள், அந்த மரண தருவாயிலையும் கடைசியில் என்ன பண்ணுறாங்க? அப்பொழுது 59வது வசனம் வாசிமா. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, அவன் என்ன பண்ணான்? ஜெபிக்க தானே செஞ்சான். அந்த இடத்துல ஆண்டவர் குறித்து பேசிட்டு அவன் ஜெபிக்க செய்யும் பொழுது அவனை என்ன பண்ணாங்க? கல் எறிஞ்சு கொண்டாங்க. இதுதான் ஸ்தேவான். அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், அவன் ஆண்டவரை மறுதளிக்காமல் அவரை அறிக்கை பண்ணாமலாம் இல்லை, ஆண்டவரை குறித்து அறிக்கை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவருக்கு மேலே தன்னுடைய முழு வல்லமையை விசுவாசத்தை வைத்து பரவாயில்ல நான் மரித்தாலும் நான் ஆண்டவரிடத்துல தான் போவேன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்டதான ஒரு மகிமை, தேவனுடைய மகிமையும் தேவனானவர் 55-56 தேவனுடைய மகிமையும் அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவனுடைய தரிசனம் பாருங்க, இயேசுவானவர் நிற்கிறதையும் வானங்கள் திறந்திருக்கிறதையும் பார்க்குறாரு. தேவனானவர் வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து நின்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறதே அவர் பார்க்குறாரு. பாருங்கள், எப்படிப்பட்டதான சூழ்நிலை. அந்த மரண தருவாயிலையும் தேவனை பார்க்கிறதான ஒரு ஆவிக்குரிய கண்கள். இன்றைக்கி நம்மளால் அப்படிப்பட்ட கண்கள் நம்மளால் இருக்க முடியுமா? நம்ம குடும்ப சூழ்நிலையே நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அப்படி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நம்ம எல்லா சூழ்நிலையும் தேவனை நோக்கி பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களால் நம்ம எல்லாவற்றையும் பார்த்து குடும்பத்திலையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருக்கணும். அடுத்தது இன்னொருத்தரை குறித்து பார்க்கலாம், சவுல். இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் எப்படிப்பட்டவர்? சபையை துன்பப்படுத்தினவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அடித்து துன்பப்படுத்தின ஒரு ஆள் தான் சவுல். சவுலுக்கு என்ன பண்ணுறது, லிட்டரலாகவே சரீரத்தின் கண் அடைக்கப்பட்டது. 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்த அவனை தமஸ்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். பாருங்க, இது சவுலுக்கு நேர்பட்ட அந்த சம்பவம். சவுல் என்ன பண்ணுறார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களை துன்பப்படுத்தி சபையை துன்பப்படுத்தி தான் இருந்தார். அப்போது ஒரு நாள் ஆண்டவர் திடீர்னு சவுலை சந்திக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வருது. இந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியலை. அவன் கண்களில் சரீர கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி கேட்குறாரு. பாருங்கள், இன்றைக்கி நாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம சரீர கண் குருடாக்கப்படலை, நம்ம எல்லாமே பார்வை அடைந்தவர்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம போகல. ஆனாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்போமா?
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்கள், சவுலுடைய கண் சரீரத்தின் கண் குருடாக்கப்பட்டதுனால அவன் அதுக்கப்புறமா அனனியாவை அனுப்பி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு அவங்க வந்து அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று எதற்காக அவனுடைய கண் குருடாக்கப்பட்டு இருந்ததுன்னா அவன் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அநேகர் பட்டணங்களுக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தான் பவுல் அப்படிப்பட்ட பாதையில் போனார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய சரீரத்து கண் பார்வை அடைந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டதா நம்ம அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா, அநேகருக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களா, தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களா இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களா இருக்கணுமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். கடைசி ஆண்டவர் எதற்காக நம்மளுடைய கண்களை திறந்திருக்கிறார்னா, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம் பார்க்கலாம். ஆண்டவர் எதற்காக நம்மளுடைய கண் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருந்த நம்மளை தூக்கி எடுத்து, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் எதற்காக நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்னா, எதற்காக நம்ம இருக்கிறோம்னா, நம்ம அனுப்பப்பட்டு இருக்கிறோம்னா, தேவன் வந்து அநேகருக்கு பாவ மன்னிப்பையும் நாம் பெற்ற இந்த பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாகுதலையும் மற்றவர்களுக்கு சொல்லும்படியா, இருளில் இருக்கிற ஜனங்களை நாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரும்படியா, சுவிசேஷத்தை இயேசுவை அறிவிக்கிறவர்களாக இருக்கும்படியாக தான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டு, அதற்காக தான் நம்ம அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் கண் ஆண்டவரே பார்வை அடைந்தவர்களாக நாங்கள் இருந்தாலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அநேகருக்கு போய் முடியும் சுவிசேஷத்தை நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். நாங்கள் சரீரத்தின் பிரகாரம் பார்க்கிறவர்களாக இருந்தாலும் எங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா எப்படி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபித்தாரோ, இன்றைக்கி நமக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றவர்களாய் நடப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாருடைய கண்கள்லாம் தேவன் திறந்தார் ஞாபகம் இருக்குங்களா? எல்லாருக்கும் தெரிந்தபடி எதற்காக திறந்தார்? லாஸ்ட்டாக சவுலோட கண்களை தேவன் எதற்காக திறந்தார்? ஓகே, நேற்று நாளில் கூட நம்ம படிக்கும்போது சொன்னார்ல, கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ கண்கள் வந்து நம்முடைய தேகத்தில் முக்கியமான ஒரு உறுப்பு எது பார்த்திங்கன்னா கண்கள் தான். கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதுமாக வெளிச்சமாக, இருட்டாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா பூமியில் வாழ்ந்த அளவுக்கு அனைவருடைய கண்களை திறந்தார்ல எல்லாருக்கும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு மட்டும் 2 முறை ஆண்டவர் கண்களை திறந்தார். பெத்சாயிதா கிராமத்துக்கு வந்தப்போ ஒரு பார்வை இல்லாமல் வருவார். இப்போ ஆண்டவர் அவன் கண்களை தொடுவார். ஆனால் அவன் எப்படி சொல்லுவான், நீ என்னத்தை காண்ற அப்படின்னு கேட்பார். நடக்கிற மனுஷர்களை நான் எப்படி பார்க்குறேன், மரங்களாய் காண்கிறேன்றார். இப்போ ஆண்டவர் திரும்பி தொடும்போது பார்வை தெளிவடைகிறான். ஆண்டவர் தொட்டு ஒருவனுக்கு சுகம் கிடைக்காம போகுமா? சும்மா போகும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே சுகம் கிடைக்கிது. ஏன் அவனுக்கு மட்டும் 2 முறை? ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இன்னும் எங்கே தான் இருக்கிறோம்? மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் வந்து சிலருக்கு வந்து தினமும் தொடணும். ஆண்டவர் தினமும் தொட்டால் தான் பார்வை அடைவாங்க, தெளிவாவாங்க. ஆனால் இங்கே வந்து ஏன் ஆண்டவர் செய்கிறாருன்னா, அவர்கிட்ட வல்லமை குறையில சீஷர்களுக்குள்ள வராங்க. கூட வரும்பொழுது அவங்க யூதர்கள் வந்து கேட்குறாங்க, அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அடையாளத்தை கேட்குறாங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டாலும் சீஷர்கள் வந்து அப்போல்லாம் எடுத்துகிட்டு வரல. அவங்க பேசிப்பாங்க உள்ள, ஐயோ அப்போ வர எடுத்துட்டு வரல. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவங்களோட புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இறங்கினோடனே இவரோ நம்ம அப்போ கம்மியாக இருக்கிறத குறித்து தான் சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசும்போது ஆண்டவர் கோவம் வந்து திட்டுவார். நீங்கள் கண்கள் இருந்தால் என்ன பண்ணுறீங்க, உணராமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா. அப்போது போகும்போதே வழியில் ஒரு குருடன் வரான். ஆண்டவர் வந்து அநேக வேலைகளில் வந்து சீஷர்களுக்கு புரியும்படி தான் சில அற்புதங்களை வந்து செய்வார். ஏன்னா இவங்க தானே இவருக்கு அப்புறம் தன்னுடைய ஊழியத்தை செய்ய போகிறாங்கன்றதுனால. அப்போது இயேசு என் பின்னே வான்னு சொல்லிட்டார்ல, அப்போ அவங்க கண்கள் திறக்கப்பட்டு தானே இருக்குது. திரும்பியும் எதுக்கு அவங்க கண்கள் திறக்கப்படணும்? ஏன்னா அவங்க என்ன இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. அதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டது. அப்போ 2வது முறை தொட்டும்போது அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவங்க என்ன பண்ணாங்க, தாங்களும் பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போது அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதா, தேவனுடைய சாயலாக இருக்குன்னு நேற்றுனால நாம் கிளாஸில் பார்த்தோம்.
அப்போது நமக்கு வந்து ஆண்டவர் டெய்லியும் தொடணுமா எப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு, இன்னும் ஆண்டவரே நீங்கள் என்னை தொடுங்க, என்னோட பேசுங்க, நீங்கள் பேசினா தான் நான் செய்வேன், என்னை எழுந்திங்க போன்னு சொன்னால் தான் ஆண்டவரே நான் போவேன். ஆனால் மற்ற இடத்துக்குலாம் ஆண்டவரை கேட்கவே மாட்டோம், இஷ்டத்துக்கு சுற்றுவோம். ஆனால் ஆண்டவர் வேலையை செய்ய மாட்டோம், ரொம்ப அப்படியே பவ்யமாக ஆண்டவர் சொல்லாமல் செய்யாத மாதிரியே செய்வோம். அப்படி இல்லாதபடிக்கு அந்த மனிதனை ஆண்டவர் 2 முறை நம்மளை பல முறை தொட்டுட்டார். இன்னும் ஆண்டவர் தொடுவார் காத்து இல்லாதபடி நம் கண்களை திறந்து இருக்கிறார். நம் ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் தெளிவுள்ளதாக இருக்கணும். இனிமேல் நம்முடைய வேலை நம்ம மற்றவங்க கண்களை திறக்கணும். அதுக்கு தான் சவுலை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அவன் ஆண்டவரோட வேத பிரமாணத்தை நன்றாக அறிந்தவன் தான், ஆனாலும் அவனுக்கு ஒரு தொடுதல் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் போயிட்டு அவன் வந்து கர்த்தருடைய வேலையை நேர்த்தியாக செய்தார். நம்மை குறித்தும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படி எழுந்து நின்று ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் இன்னும் நீங்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறீங்களா? ஒரு கேஆசியோட கண்கள் வந்து பொருளாசையினால் நிறைந்திருந்தது, அதனால தான் அவனுடைய கண்கள் பார்வை இல்லாமல் இருந்தது. சகோதரனை பகைக்கிறீங்களா? இதனால கூட நம்முடைய பார்வைகள் மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது. இந்த வேலை ஹல்லேலூயா எப்படிப்பட்ட நமக்கு தெரியும் எந்த காரியத்தினாலும் நம்ம தேவனை விட்டு விலகி இருக்கிறோம் என்று ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லி உணர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா தினமும் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நிச்சயமாக நம்ம இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். ஒருவர் வந்து நமக்கு உணர்த்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருளான பாதையில் செல்கிறோம், அவர்கள் கண்கள் இருந்து உணராது இருந்தார்கள், அவர்கள் செவிகள் வந்து எப்படி இருந்தால் மந்தமாக இருந்தது என்று தேவன் அங்கலாய்க்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் அப்படி அங்கலாய்க்கக்கூடாது, நம்மை குறித்து சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் சுவிசேஷத்தை ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கிறவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேண்டிய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் தரும்படிக்கு இந்த ஒப்பு. நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீங்கள் போகிற இடத்துலலாம், பார்க்கிற இடத்துல அந்த ஒளியை நாம் புறஜாதிகளுக்கு ஒளியாக ஏற்படுத்தினார் சவுலை. அவன் அநேக ராஜாக்களுக்கு முன்பாக நின்று கூட தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம உடைக்க ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுக்காம தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம போகிற போக்கிலே போய்கொண்டு தேவன் நம்மை கொண்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்முடைய மனக்கண்களை திறந்து அவருடைய பாதையில் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என வேதம் இப்படியா சொல்கிறது, அந்த வழியாய் வருகிறவன் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இந்த வழியாக நீங்கள் வந்துட்டீங்களா, ஒரு நாள் திசை கெட்டு போக மாட்டீங்க. நம்ம தேவன் நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, இன்னாச்சலானவரே, ஆவியானவரே. அப்பாவை அறிந்திடணும். ஹல்லேலூயா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. அப்பாவை வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும்,
அறிந்து கொள்ள எங்களை அப்பா உண்மை குறித்து நாங்கள் வெளிப்பாடை அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் போது தான் அவர் சந்தோஷப்படுறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய மனக்கண்கள்லாம் திறக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை அல்ல, நடக்கிற மனிதர்களை மரங்களாய் அல்ல அப்பா, நீங்கள் அப்பா காண்பிக்கிற விதமாய் நாங்கள் பார்க்க, நீங்கள் கொடுக்குற விதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவநீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா விதப்பா மந்தகார கிரியைகள், எல்லா குருட்டாட்டங்கள் இயேசுவின் நாமத்தை விலகட்டும். எல்லா கண்களை திறக்கக்கூடாதபடிக்கு காணப்படுற எல்லா உலக மயக்கங்கள் இந்த வேளை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்ப்பா. ஆண்டவரே நீர் எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க அப்பா. நீங்கள் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் வீணாய் விருதாவாய் இழந்து போகாதபடிக்கு அதை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள ஓ அப்பா தேவனே நீர் பலப்படுத்தி நடத்தும்படிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வல்லக்கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும்ப்பா. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.